பிரைஸ் த லார்ட். கடந்த சில நாட்களாக பரிசுத்த ஆவியானவரை தியானித்து வரும் இன்றைய நாளில் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை எந்த நேரத்தில் தேடுவது, எந்த நேரத்தில் தேடினால் நாம் அவரை கண்டடையலாம் என்பதாய் நாம் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவார்த்தையில், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பதாய் நாம் வாசிக்கின்றோம். அதிகாலை ஆண்டவருக்கு உகந்த நேரம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன்னுடைய இதயக் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுவேன் என்பதாய் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்கலாம்? அதிகாலையில் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழிய வாழ்வில் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து தனியான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபம் பண்ணுவதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இன்னும் பழைய ஏற்பாட்டில் அநேக தேவ மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆபிரகாம், மோசஸ், நோவா இவர்கள் எல்லோருமே அதிகாலையில் தியானித்து விசேஷித்த வல்லமையை பெற்றவர்கள். இன்றைய நாளிலும் கூட நாம் இந்த இறை வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு வல்லமையான செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதிகாலையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதிகாலை நேரம் ஆண்டவருக்கு உகந்த நேரம். தானியேல் கூட 3 வேளை ஜெபத்தில் தரித்திருந்து தன்னுடைய சோதனையான வேளையில், அதாவது அந்த சிங்க குகையில் எந்தவித சேதமுமின்றி வெளியே வந்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நாமும் கூட அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். ஹல்லேலூயா.